அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெட் ஆப்டிமைசர், அதாவது மொபைலில் இன்டர்நெட் ஸ்பீடை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம மொபைலில் இன்டர்நெட் ஸ்பீடு சில நேரத்தில் ஸ்டெபிளாக இருக்கும், சில நேரத்தில் ஈவினிங் டயத்தில் பார்த்திங்கன்னா டக்குன்னு உட்காந்துரும், ஸ்லோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கக்கூடிய டயத்தில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரே நிலையாக நம்மளுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு வேணும். இப்போ நார்மலாக ஸ்லோவாக இருக்கிற இன்டர்நெட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஃபாஸ்ட்டாக ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது இன்டர்நெட் ஸ்பீடு அப்படிங்கிறத இந்த ஆப்பில் நம்ம எப்படிங்கிற செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் எப்பயும் சொல்கிற மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனையுமே ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாரம் வாரம் நம்ம ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் பற்றி ரிவ்யூ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இன்டர்நெட் ஆப்டிமைசர் அப்படிங்கிறது நெட்டில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போடுங்க. ஸோ நெட் ஆப்டிமைசர் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப் நான் 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்போல்லாம் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்கோ டக்குன்னு அந்த டயத்தில் இதை ஆன் பண்ணி விட்டுறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்எஸ் சர்வர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த சர்வர்லேருந்து ஃபாஸ்ட்டான கனெக்ஷனை இது எடுத்து கொடுக்குது நம்ம மொபைலுக்கு. ஸோ இப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொதுவாக நீங்கள் ஒன்று யோசிச்சிங்கன்னா, இன்டர்நெட்டு ஏன் திடீர்னு ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நம்ம ஏரியாவில் நம்ம எந்த நெட்வொர்க் வேணாலும் யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அதாவது நம்ம ஜியோ யூஸ் பண்ணலாம், இல்லை ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா, எந்த நெட்வொர்க் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது அந்தந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு பேண்ட்வித் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் இவ்வளோ யூசர்ஸ் இருக்காங்க, இந்த டயத்தில் கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆனிச்சு, நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க, நிறைய பேர் லாகின் பண்ணாங்க இன்டர்நெட் அப்படின்னா அந்த டயத்தில் தான் நம்மளுக்கு இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் சுற்ற ஆரம்பிக்குது. நம்ம ஏதாவது வீடியோ ப்ராசஸ் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் அப்படி இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக தான் நெட் ஸ்லோவாகிடுது. ஸோ இன்றைக்கி தேதியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்கலாம், இல்லை ஆன்லைன் கிளாஸஸ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நெட் திடீர்னு ஸ்லோ ஆகிடுச்சு அப்படின்னா மீட்டிங்காக இருக்கும், இல்லை ஏதாவது நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸஸில் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை எப்படி ஸ்டெபிளாக வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன செப்டம்பரில் எல்லாமே ஓப்பன் பண்ண போகிறாங்க. இப்போ என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு காமனான ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது இன்றைக்கின்னு இல்லை, எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே நீங்கள் எப்போயுமே இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது இதை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்டர்நெட் ஸ்டெபிளாக இருக்கும். இல்லை தேவையான போது ஸ்லோவாக இருக்கும்போது மட்டும் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா நெட்டில் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது நான் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நான் எப்பயும் போல் ஆரம்பிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு ரேட்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க, 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 2,62,000 பேர்கிட்ட ரிவ்யூவும் போட்டிருக்காங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேற்கொண்டு இதோட டீட்டெயில் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த அபவுட் தி ஆப் செக்ஷன், எப்பயும் போல் அபவுட் தி ஆப் செக்ஷன் போவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்களோட நெட் ஆப்டிமைசர் அப்படிங்கிறது ஃபாஸ்டஸ்ட் டிஎன்எஸ் சர்வர். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ எப்போயுமே நெட்டு ஸ்லோவாக இருக்கும்போது எந்த சர்வர், அதாவது மெயின் சர்வர் டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி எந்த லைனில் ஃபாஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம மொபைலுக்கு கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப் டீட்டெயில் நீங்கள் மேற்கொண்டு ப்ளே ஸ்டோர்லேயே படிச்சுக்கோங்க, டீட்டெயில்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆப் இன்ஃபோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெர்ஷன் கொடுத்துருக்காங்க 9th July 2021. இப்போ தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது லேக் எதுவும் இருந்துச்சுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர்கிட்ட டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் பர்ச்சேஸ் 10 ரூபாலேருந்து 6,000 ரூபா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது நம்மளுக்கு தேவையே இல்லை, ஏன்னா கேட்டிங்கன்னா இது நார்மலாகவே ஃப்ரீயாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதுக்கு அவசியம் இல்லை, இது சும்மா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம், ப்ரோ வெர்ஷன். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ண டேட் பார்த்திங்கன்னா 2018 செப்டம்பர் 25 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ளே ஸ்டோரில் உள்ள இன்ஃபர்மேஷன். நம்ம மேற்கொண்டு ஆப்பை எப்படி ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த இன்டர்நெட் ஸ்பீட் ஆப்டிமைசருக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ கரண்ட்டில் என்னோடய இன்டர்நெட் ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்பீட் டெஸ்ட் மாஸ்டர் ப்ரோ அப்படின்ட்டு. இதுவும் ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ இதில் ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃப்ரீலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது இன்டர்நெட் ஸ்பீடு கரண்ட்லி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப் இது பேர் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ஸ்பீட் டெஸ்ட் மாஸ்டர். இதுவும் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணோன்னே அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுக்கும், அக்ரி கொடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் 4G ஜியோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கரண்ட்லி எவ்வளோ ஸ்பீட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ
கிட்டத்தட்ட ஒரு 24 கிட்ட லாக் ஆகுது. ஓகே, 24 Mbps வந்து டவுன்லோட் ஃபாஸ்ட் இருக்குது. அப்லோட் வந்து அதுவும் வந்து ஒரு ரீசனபிள் அமௌண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நடுவில் ஒரு ஆடு வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி ஆடு இந்த ஆப்பில் வராமல் இருக்கணும். இந்த கீழே கூட பார்க்குறீங்க. ஸோ இது ஆட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வேணாம் அப்படின்னா அந்த ப்ரோ வெர்ஷன் வந்து பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஸோ அதனால் இதே இருக்கட்டும். ஸோ நெட்வொர்க் ஸ்பீடு வந்து பாருங்கள் 80% மேலே இருக்குது, நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் ஸ்பீடு, அப்லோட் ஸ்பீடு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ஸ்பீடை பொறுத்தவரைக்கும் இப்போ கரண்ட்லேயுமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து இப்போ அந்த ஆப்டிமைசர் ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பாஸ் பண்ணுறேன், அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து நெட் ஆப்டிமைசர் நான் சொன்ன ஆப்பு. ஸோ இந்த நெட் ஆப்டிமைசர் பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டு கனெக்ட் ஃபாஸ்டஸ்ட் VPN அப்படின்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு VPN இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ ஆக்டிவேட் மட்டும் கொடுக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்ன அந்த ப்ரோ வெர்ஷன் அப்படிங்கிறது மேலே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ப்ரோ வெர்ஷன். நான் வந்து ஹைலைட் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண கண்டதெல்லாம் ஓப்பன் ஆகுது. ஸோ அது இருக்கட்டும், நீங்களே பார்த்துக்குங்க. மேலே இப்போ மேலே இருக்கிறது ப்ரோ வெர்ஷன் இருக்காது, தேவையான யூஸ் பண்ணிக்கலாம், காசு கேட்கும். ஸோ அது தேவையில்லை. ஸோ இது வந்து நார்மலாக ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம், ஃப்ரீ ஆப்ஷன் தான் அது. ஸோ நெட் ஆப்டிமைசரில் ஆக்டிவேட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த மேலே 3 பாரில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இது வந்து VIP ஸ்டேட்டஸ் வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, நாட் ஆக்டிவ், நெட் ஆப்டிமைசர் நாட் ஆக்டிவ்னு இருக்குது. சப்மிட் ஃபீட்பேக்கு, ப்ரோ வெர்ஷன், ரேட்டு, ஷேரு, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்க்குறதுக்கு முக்கியமாக எதுவும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம டைரெக்டாக ஆக்டிவேட்க்கு போய்டுவோம். ஸோ நான் ஆக்டிவேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள் கீழே வந்து ஸ்கேனிங் DNS சர்வர்னு வந்துச்சு இல்லையா? ஸோ பாருங்கள் நெட் ஆப்டிமைசர் இஸ் ஆக்டிவ்னு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் நெட் ஆப்டிமைசர் வந்து கனெக்டட்னு இருக்குது. இப்போ வந்து ஆக்டிவில் தான் இருக்குது, கனெக்டடில் இருக்குது. ஸோ இப்போ வேணாம் அப்படின்னா டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து ஸ்பீடு எவ்வளோ இருக்குதுன்னு போய் செக் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம் அந்த ஆப்டிமைசர் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இப்போ அது எனேபிள் பண்ணிட்டு ஆஃப்டர் ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ நெட்வொர்க் ஸ்பீடு வந்து எக்ஸிட் 78% வருது. ஸோ அதே ஒரு 20 above Mbps மேலே வருது. இது வந்து அப்படியே ஸ்டெபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது நடுவில் வந்து நெட்டு ஸ்லோவாகிறதுன்னு இருக்காது, ஒரு ஸ்டெபிளாகவே கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஆப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வேளை வந்து உங்களுக்கு அந்த நெட்டு ஸ்பீடு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு வாட்டி டீஆக்டிவேட் பண்ணிவிட்டும் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ரீடெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.